உங்களோட ஃபேவரட் யூடியூபர்? விஜய் சித்து vlogs. உங்களுக்கு எனக்கும் அதுதான். கடைசியா கேள்விப்பட்ட நியூஸ் ஆன்லைன்ல? செஸ் சாம்பியன், வேர்ல்ட் செஸ் சாம்பியன். ஆமா, குணேஷ் வின் பண்ணிருக்காங்க. அப்புறம் நீங்க ஆன்லைன்ல கத்துக்கிட்ட விஷயம் ஏதா இருக்கா? செஸ் கத்துக்கிட்டீங்க. நீங்க? டான்ஸ் வீடியோ போடுறேன். இப்போ டான்ஸ் ஸ்டுடியோ ஏதாவது போறீங்களா? எங்க? எஸ்டிஎஃப்எக்ஸ் போவேன். டூ எல்லாம் நம்ம பாய்ஸ் பார்க்குற யூடியூப் சேனல்? டிடிஎஃபோட சேனல் தான். டிடிஎஃபோட சேனல். ஓகே. நீங்கள் கடைசியாக ஆன்லைனில் பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்? எடிட் பண்ணுறது இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு ப்ரோ, நிறைய. அப்போ அதெல்லாம் சொல்லுங்க, மக்களுக்கு தெரியும்ல. அதெல்லாம் பார்த்து கற்றுக்க. நம்ம ஆன்லைனில் போட்டாலே நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கலாம் ப்ரோ. எல்லா விஷயமும் அது கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கற்றுக்கலாம் அதில். அதெல்லாம் ஒரு விஷயம். நீங்கள் நல்லதாக கற்றுக்கிட்டது எது? கண்டென்ட் எப்படி பண்ணலாம் யோசிக்கிறது. அதில் போய் பார்ப்பேன் எப்படிலாம் கண்டென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் பார்ப்பேன் இது வரைக்கும். லேட்டஸ்ட்டாக தெரிஞ்சுக்கிட்ட நியூஸ் இதை பற்றி தான் நான் கடைசியாக ஆன்லைனில் பார்த்தேன். இப்போ வந்து ஆன்லைன் மட்டும்தான். ஆமாம், ஆன்லைன் ஆஃப்லைன் எது வேணால் சொல்லுங்கள். ஆன்லைன்னா கடைசியாக இன்னைக்கு நம்ம பீச்சுக்கு எங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் 2 குழந்தை இதாகிடுச்சின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் கடைசியாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துட்டு கேட்டிருந்தேன். நேற்று நைட்டு அந்த குழந்தை பிறந்திருக்கான். அதை காலையில் நம்ம அந்த பெண்ணாத்தில் விட்டுருக்காங்க. அது வந்து நம்ம சில்வர் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் வந்து மிதங்கி 2 குழந்தை செத்து இருந்துச்சு. நீங்கள் ரெகுலராக பார்க்குற ஒரு யூடியூப் சேனல்? விஜய் சித்து. நீங்கள் ஆன்லைனில் கடைசியாக பார்த்த நியூஸ்? ஆன்லைன் கடைசியாக பார்த்தேன் ஊர் தான். விக்னேஷ் சிவன் என்ன பண்ணார்? அதான் அவங்க ஒய்ஃபுக்கு. அதான் ஏதோ ஹோட்டல் வாங்கியிருக்காரு பாண்டிச்சேரியில், ட்ரை பண்ணியிருந்தாரு. அது வந்து ஒரு முழுக்க ஃபேக்கான ஒரு நியூஸ். ஐயோ, இன்னைக்கு தான் வந்து ரிப்போர்ட் பண்ணார் ஒரு போஸ்ட் போட்டு. பட் ஆனால் தான் நான் ரெகுலர் பார்த்தேன். தேங்க்யூ. ஆன்லைனில் கடைசியாக பார்த்த நியூஸ் என்ன? ஆன்லைனில் கடைசியாக பார்த்த நியூஸ் திருமாவளவன் வந்து ஒரு போட்டிருந்தாங்க. அந்த ஆதவ அர்ஜுனா இருக்கார்ல, அவர் வேற கட்சிக்கு போயிட்ட விஜயோட அந்த அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு விழாவுக்கு வர சொல்லியிருந்தாங்கல்ல, திருமாவளவன் அவர்களை வர சொல்லியிருந்தாங்க. அவர் போல, ஆனால் அந்த கட்சியில் இருந்த ஆதவ அர்ஜுனா போனார்ல, அதுக்காக அவர் இடைநீக்கம் செஞ்சுருந்தாங்க. அவர் வந்து நான் நிரந்தரமாக வேலைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நியூஸ் வந்து பார்த்தோம் கடைசியாக. அவர் வந்து அவசரப்பட்டு போயிட்டாரு. நான் இதுவரையும் 2 பேர் தான் இடைநீக்கம் நான் பண்ணியிருக்கேன். இடைநீக்கம் தான் பண்ணியிருக்கேன், நிரந்தரமாக பண்ணது கிடையாது. அவர் அவசரப்பட்டுட்டாரு, ஒரு நல்ல வாய்ப்பை இழந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் வந்து கடைசியாக செல்ஃபோனில் பார்த்தேன். தேங்க்யூ. நீங்கள் அதிகமாக பார்க்குற யூடியூப் சேனலா? பேனோட்ஸ். நீங்கள்? நீ எது பாப்பா அதிகமாக? லவ்லி வீடியோ. நீங்கள் ஆன்லைனில் பார்த்து ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்களா உங்கள் லைஃப்க்கு யூஸ்? சமையல் கற்றுக்கிட்டாங்க. சமையல் நீங்களா? சரி, சமையல் எந்த சேனல் கற்றுக்கிட்டீங்க? எந்த சேனல்? எல்லா சேனலுமே பார்ப்பேன். எப்போ நிறைய பார்க்குற யூடியூப் சேனல்? தெலுங்கு சேனல் கோல்கா வீடியோஸ். நீங்கள் ரெகுலராக பார்க்குற யூடியூப் சேனல் எது? சேனல்லாம் மோஸ்ட்லி அவ்வளோ யூடியூப்லாம் பார்க்கணும். ஆன்லைனில் பார்த்து கற்றுக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இதை நான் ஆன்லைனில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு? இல்லை ப்ரோ, ஆன்லைனில் பார்த்தா திங்ஸ் வாங்குறது எப்படி வாங்கணும், ஆன்லைன் எப்படி ஆர்டர் பண்ணி வாங்குறது, அதை எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, அதை எப்படி வித் கேஷ் வித்ட்ரா பண்ணுறது. விஜய் சித்து vlogs பார்ப்பேன். அப்படி விஷயம் இருக்கா? ஆன்லைனில் வரைக்கும் அது கற்றுக்கல, இதுக்கப்புறம் கற்றுக்கலான்னு இருக்கேன்.